மார்னிங் மன்னா தமிழ். எல்லாம் இயேசுவினாலேயே. தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் கழுதை குட்டியின் மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். லூக்கா 19:35-36. கர்த்தராகிய இயேசு அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்தபோது அதற்கு எத்தகையதொரு கணம் கிடைத்தது! அந்த கழுதை சென்ற இடமெங்கும் அதற்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், மரக்கிளைகளை தரிப்பு பரப்பினார்கள். அந்த கழுதை சாதாரண தரையின் மேல் நடக்கவே இல்லை. அந்த கழுதை திடீரென ஒரு க்ஷணப்பொழுதிற்கு, என்னிலுள்ள மேன்மையை நிமித்தமாகவே இந்த ஜனங்கள் யாவரும் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணி, கர்த்தராகிய இயேசுவை தன் முதுகின் மேலிருந்து கீழே தள்ளிவிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து பாருங்கள். அக்கழுதைக்கு முன்பாக தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பிய அதே ஜனங்கள் அதை கல்லெறிந்து கொன்றிருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு உன்மேல் அமர்ந்திருப்பதினால் மட்டுமே இப்போது நீ சகல விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ கர்த்தராகிய இயேசுவை மறந்தால் எல்லாம் மாறிப்போகும். ஒரு நாள் நீ கட்டப்பட்டிருந்தாய் என்பதையும், ஒரு நாள் நீ பிரயோஜனமற்றவனாய் இருந்தாய் என்பதையும், ஒரு நாள் நீ கட்டுக்கடங்காதவனாய் இருந்தாய் என்பதையும், ஒரு நாள் நீ நம்பிக்கையற்றவனாய் மோசமானவனாய் ஒருவராலும் நேசிக்கப்படக்கூடாதவனாய் இருந்தாய் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ இப்போது காணும் எல்லா ஆசீர்வாதங்களும், கடந்த நாட்களில் உனக்கு உண்டாயிருந்த பாக்கியங்களும், இனி நீ அனுபவிக்கப் போகும் ஆசீர்வாதங்களும், இவை அனைத்தும் கர்த்தராகிய இயேசுவினால் மட்டுமே உனக்கு சொந்தமாகின்றன. உன் வாழ்வின் எல்லா மகிமையையும் கர்த்தராகிய இயேசுவே எடுத்துக்கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு இறுதியாக அந்த கழுதையை தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு நடத்திச் சென்றார். தான் எருசலேமுக்கு செல்வதை அந்த ஏழை கழுதை ஒருபோதும் எதிர்பார்த்திருந்திராது. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கைக்குள் வந்தபின் அவர் நம்மை பாதி வழியில் விட்டுவிட்டு போக மாட்டார். அவர் நம்மை புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் கொண்டு செல்ல விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்மேல் அமரும்படியாக என்னை தெரிந்தெடுப்பதற்கும், என்னை தேவனுடைய பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு செல்வதற்கும் என்னில் என்ன நன்மையை கண்டீர் என்று அந்த கழுதை கேட்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, புதிய எருசலேமுக்கு போக நீ எவ்விதத்திலும் பாத்திரனல்ல. கழுதையை நேசித்த ஆண்டவராகிய இயேசு உன்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். அந்த கழுதையை பூமிக்குரிய தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு சென்ற அதே ஆண்டவராகிய இயேசு உன்னையும் தம் இரக்கத்தினால் பரலோகத்திலுள்ள புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் நிச்சயமாக கொண்டு செல்வார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.